பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. கடவுள் டிவி நேயர்களுக்கு ரேகாமணியின் அன்பு வணக்கம். இன்றைய தினம் திருவெண்காட்டில் வீற்றிருக்கக்கூடிய விலங்கு தரித்த விநாயகரை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம். திருவெண்காடு என்கின்ற திருத்தலமானது தேவார மூவர்களாலும் பாடல் பெற்ற அற்புதமான திருத்தலம். இந்த திருத்தலமானது அகோரமூர்த்தி தரிசனம், 3 தீர்த்தங்கள், ஆடல் வல்லான் சபை இவற்றால் சிறப்பு பெற்ற ஒரு அற்புதமான திருத்தலமாக இருக்கக்கூடியது. இந்த பகுதியில மிகுந்த செல்வந்தராக இருக்கக்கூடியவர் திருவெண்காடர். அவருக்கு நீண்ட நாட்களா குழந்தை இல்லை. சிவபெருமானை வணங்கி அந்த குறையானது நீக்கும்படி தினந்தோறும் எம்பெருமானை வணங்குவது அவருடைய வழக்கம். இப்போ அந்த பகுதிக்கு ஒரு அடியவர் வருவார். அந்த அடியவர் கரத்திலிருந்து சிவலிங்கத்தை பெற்றுக்கொண்டு அதற்கு தினந்தோறும் பூஜை செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு நாள் சிவபெருமான் இவருடைய கனவில் வந்து சொல்ல, ஆவணி மாதம் திருவோண நட்சத்திரம் பிரதோஷமும் கூடியிருக்கக்கூடிய அந்த சிறப்பான நாளில் தன்னுடைய தாயாரையும் அழைத்து கொண்டு திருவெண்காட்டு திருத்தலத்திற்கு போறாரு. அங்க இறைவன் சொன்னது போலவே ஒரு அடியவர் இருக்க, அந்த அடியவர்கிட்ட சிவலிங்கத்தை பெற்றுக்கொண்டு தன்னுடைய இல்லத்திற்கு வந்து தினந்தோறும் அதற்கு வழிபாடு செய்கிறார், பூசை செய்கிறார் திருவெண்காடர். இப்போ இறைவனினுடைய திருவருளால் அவருக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தைக்கு மருதவாணன் என்கின்ற பெயரையும் வைக்கிறார். இப்போ அந்த குழந்தை தன்னுடைய தந்தை ரொம்ப செல்வந்தர், கடல் கடந்து வாணிபம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான தொழில் அவருக்கு. அந்த தொழிலை தன்னுடைய மகன் எடுத்து சிறப்பாக செய்வான் அப்படிங்கிற ஒரு ஆசையில் கடல் வாணிபம் செய்ய தன்னுடைய மகனை அனுப்பி வைக்கிறார். இப்போ மருதவாணன் போனவன் திரும்ப வருகின்ற பொழுது நிறைய செல்வம் கொண்டு வருவான் அப்படின்னு கனவோடு காத்து கொண்டிருக்கிறார் திருவெண்காடர். போயிட்டு வந்தவன் என்ன கொண்டு வந்தானா, காதருந்த ஒரு ஊசியும் ஒரு ஓலை துணுக்கும் கொண்டு வந்தான். அதில் என்ன இருக்குது அப்படின்னா, காதற்ற ஊசியும் வாராது நும் கடை வழிக்கே காண் அப்படின்னு எழுதியிருக்கு. அதாவது காதருந்த ஊசி கூட நம்ம கூட கடைசி வரைக்கும் வராது அப்படின்னு வாழ்க்கையினுடைய நிலையாமை தத்துவத்தை விளக்கக்கூடிய ஒரு அற்புதமான வரி அது. இதை படித்த உடனே திருவெண்காடருக்கு தான் இதுவரைக்கும் சேர்த்து வைத்த அந்த சொத்து மீது இருந்த பற்றெல்லாம் போய்விட்டது. ஒரு பற்றற்ற தன்மை ஏற்பட்டு பட்டினத்தடியாக அவர் காட்சி தந்தார். பட்டினத்தடிகள் என நாம் போற்றுகிறோமே, அவர்தான் திருவெண்காடர். ஒரு துறவியாக எல்லாவற்றையும் துறந்து விட்டு அந்த கணப்பொழுதே அங்கிருந்து புறப்பட்டு விடுகிறார். இப்போ தான் சேர்த்து வைத்த சொத்துக்களின் மீது அவருக்கு பற்று இல்லாமல் போய்விட்டது. அதையெல்லாம் எல்லாருக்கும் எடுத்து கொடுக்கணும். தன்னிடம் தலைமை கணக்கராக பணிபுரிந்து வந்த சேந்தனாரிடம் சொல்லி அந்த பொருட்களை எல்லாம் நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் பிரித்து கொடுக்குமாறு சொல்லிவிடுகிறார். இப்போ அந்த சேந்தனாரும் அதை போலவே செய்து அவருடைய சொத்துக்களை எல்லாம் பிரித்து கொடுத்து விடுகிறார். இப்போ அந்த நாட்டில் அரசன் ஒருவன் இருப்பான் இல்லையா, அரசனுக்கு இவர்கள் செய்கின்ற இந்த செயல் மீது கோபம். ஒன்று, அவன் சேர்த்து வைத்த அந்த சொத்துக்களுக்கெல்லாம் கணக்கு சொல்ல வேண்டும், இல்லை அப்படின்னா மக்கள்கிட்ட கொடுத்தான் இல்லையா அதற்காவது கணக்கை சொல்ல வேண்டும், வரியை செலுத்த வேண்டும் அப்படின்னு கோபம். அதனால சேந்தனாரை பிடித்து சிறையில் அடைத்து விடுகிறார். இப்போ இந்த செய்தி சேந்தனாரினுடைய மனைவி மூலமாக திருவெண்காடர் பட்டினத்தடிகளுக்கு சென்று சேர்கிறது. இப்போ பட்டினத்தடிகளுக்கு மிகவும் வருத்தம். நான் சொன்ன ஒரு செயலைத்தானே அவன் செய்தான், இதற்காக ஏன் இப்படி ஒரு தண்டனையை அரசன் தர வேண்டும் அப்படின்னு இவர் என்ன செய்கிறாருன்னா விநாயக பெருமானை வணங்குகிறார். விநாயக பெருமானினுடைய திருவருளால் எப்படியெல்லாம் வணங்குகிறார், மனமுருகி வேண்டுகிறார். இறைவனினுடைய சிவபெருமானினுடைய அடியையும் முடியையும் காண முடியாமல் பிரம்மாவும் திருமாலும் தவித்தார்கள் இல்லையா. தாமரை பூவில் வீற்றிருக்கக்கூடிய பிரம்மாவும் தயிரில் இருக்கின்ற வெண்ணெய்க்காக ஆசைப்பட்ட கண்ணபிரான், திருமால் தானே கண்ணபிரானாக வந்தார். அப்படி அந்த தயிரில் இருக்கக்கூடிய வெண்ணெய்க்கு ஆசைப்பட்ட கண்ணபிரானாக இருந்த திருமாலாலும் காண முடியாத அடியையும் முடியையும் பெற்ற எம்பெருமானே இந்த சேந்தனாரினுடைய விலங்கை ஒடித்து அவரை என் கண்முன் காட்டு என்று மனமுருகி வேண்டிக் கொள்கிறார். சிவபெருமானினுடைய அருளால் விநாயக பெருமான் அவர் முன்பு தோன்றி சேந்தனாரை மீட்டு
பட்டினத்தடிகள் கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்துகிறார். அதனால் விலங்கு தரித்த விநாயகர் என்கின்ற அற்புதமான பெயரானது விநாயகருக்கு உண்டு. தரித்த அப்படின்னா உடைத்த அப்படின்னு பொருள். விலங்கு தரித்த அப்படின்னா சிறையில் அந்த விலங்கிடப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த சேந்தனாரினுடைய கை விலங்கை ஒடித்து உடைத்து அவரை மீட்டு கொண்டு வந்த விநாயகராக இருப்பதால் விலங்கு தரித்த விநாயகர் என்று இந்த திருவெண்காட்டில் வீற்றிருக்கக்கூடிய விநாயகருக்கு பெயர் உண்டு. இப்போ சேந்தனார் தன்னுடைய மனைவி மக்களோடு ஒரு பகுதியில் வசித்து வருகிறார். இப்போ சேந்தனாருக்கு இறைவன் மீது மிகுந்த அன்பு, இறைவனுக்கும் சேந்தனார் மீது மிகுந்த அன்பு. அவருடைய வீட்டுக்கு ஒரு நாள் வறியவர் போல வராரு. இவங்க வீட்டில் உண்பதற்கு எதுவுமே இல்லை. அப்போ அந்த இடத்துல ஒரு திணை, அவங்க வீட்டில் திணை மாவு மட்டும்தான் இருந்தது. அந்த திணையை பயன்படுத்தி களி செய்து அந்த அடியவருக்கு படைக்கிறாங்க அவங்க மனைவி. அடுத்த நாள் திருக்கோவில் கதவு திறக்கின்ற பொழுது அப்படியே அந்த லிங்க திருமேனி மீது அந்த களியானது இருக்க, இந்த இறைவன் நேற்று இல்லத்திற்கு வந்து களி உண்டான் அல்லவா, அடியவர் ரூபத்தில் அந்த இறைவன்தான் இவன் என்று புரிந்து கொள்கின்றான். அனைவருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ சேந்தனாருக்கு இன்னும் என்ன உயர்வு கிடைக்குது அப்படின்னா, அங்கே வந்து சித்திரை திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. சிதம்பரத்தில் சித்திரை தேர் நகர முடியாமல் அப்படியே அங்கு சேரும் சகதியுமாக இருக்கக்கூடிய பகுதியில் மாட்டிக்கொண்டிருக்க, சேந்தனார் திருப்பல்லாண்டு பாடிய பொழுது அந்த தேரானது அந்த இடத்திலிருந்து நகர்ந்தது. இப்படி அவர் இல்லத்திற்கு சென்று களி உண்டு திருவாதிரை தினத்தன்று, அதனால்தான் திருவாதிரை தினத்தன்று களி நைவேத்தியமாக நாம் இறைவனுக்கு படைக்கிறோம். திருவாதிரை தினத்தன்று அப்படி ஒரு வழிபாடு, அப்படி ஒரு காட்சி சேந்தனாருக்கு கிடைத்தது. அதை போல சேற்றிலே மாட்டி இருந்த அந்த தேர் சேந்தனார் திருப்பல்லாண்டு பாட அங்கிருந்து நகர்ந்தது. இப்படி இறைவனினுடைய அருளை முழுவதுமாக பெற்றவர் சேந்தனார். விநாயக பெருமான் மீட்டெடுத்த சேந்தனார். சேந்தனாருக்கு அருள் செய்த விநாயக பெருமான் திருவெண்காட்டுல இந்த மேல வீதியும் தெற்கு வீதியும் சந்திக்கக்கூடிய பகுதியில் அற்புதமாக காட்சியளிக்கிறார். இப்போ ஒவ்வொரு வருடமும் ஆடி மாத திருவிழா அந்த பகுதியில் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒன்றாக இருக்கிறது. திருவெண்காடர் சிவதீட்சைக்காக செல்கின்ற பொழுது ஒவ்வொரு வருடமும் விலங்கு தரித்த விநாயகரை வணங்கி விட்டுத்தான் புறப்படுவார். அந்த அற்புதமான வழிபாடானது அந்த பகுதியில் இன்றும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இப்படி விலங்கு தரித்த விநாயகராக திருவெண்காட்டிலே வீற்றிருக்கக்கூடிய விநாயகர் நம்முடைய துன்பங்களையெல்லாம் அப்படி நீக்கி நம்மையும் காத்தருள்வார். மீண்டும் வேறொரு திருத்தலத்தில் வீற்றிருக்கக்கூடிய விநாயக பெருமானை பற்றி நாளைய தினம் தெரிந்து கொள்வோம். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ரேகாமணி. நன்றி, வணக்கம்.